கன்யூஷன் வீடியோ தான். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா விசில் அடங்கிடும். அதுக்குள்ளே நம்ம சைடில் ரெசிபி பார்த்துடலாம். அது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், 2 பூண்டு, 2 சின்ன வெங்காயம், சீரகம், இது 4 பொடி தான் அரைக்க போகிறோம். தக்காளி நல்லா அறுத்தாச்சு சிறுசாக. ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து அறுத்துருக்கேன். இதையும் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. விசில் நல்லா இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி நான் வடித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். தண்ணி வடித்து சக்கரவள்ளி கிழங்கு காமிக்கிறேன். நல்லாவே வெந்துருச்சு. தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெசிபி வந்து அப்படியே பார்த்துக்கலாம். நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வந்து உறிஞ்சி வரும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா விட்டுலாம். நல்லா வணக்கிட்டு சொன்னால் அந்த ரெசிபி அதை ஊற்றிடலாம். சித்தாச்சு மிக்ஸ் பண்ணி சக்கரவள்ளி கிழங்கு